வணக்கம், நான் விஜய் பேசுகிறேன். DrawAnything சீரீஸோட 2வது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம முதல் எபிசோடில் இன்ட்ரொடக்ஷன்ஸ் பற்றியும் பேசிக் எலிமெண்ட்ஸ் அண்ட் பேசிக் ஷேப்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் அப்சர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக அப்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். திடீர்னு நமக்கு பல ரெக்வஸ்ட்ஸ் வரும். என்னை வரைஞ்சி கொடு, என்னோட நாயை வரைஞ்சி கொடு, இந்த ஆப்பில் வரைஞ்சி கொடு, ஜேசிபி மிஷின் வரைஞ்சி கொடு. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்மளால் அந்த ரெக்வஸ்ட்ஸை பூர்த்தி பண்ண முடியும். நிறைய நேரங்களில் டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா சில ஆப்ஜெக்ட்ஸு காம்ப்ளெக்ஸான அன்யூஷுவல் ஆப்ஜெக்ட்ஸை கேட்கும்போது நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. இன்னொரு பெர்செப்ஷன் இருக்குது, லைக் எல்லாமே ஆர்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளால் எல்லா பொருட்களையும் அதோடைய ஷேப்பையும் மனப்பாடம் பண்ண முடியாது. சில விஷயங்களுக்கு ரெஃபரன்ஸை பார்த்து பண்ணுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. எந்த அளவுக்கு முடியுதோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணி வைக்கிறது ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதை வெர்பலாக எப்படி பண்ணுவோம், விஷுவலாக எப்படி பண்ணுவோம்னு பார்க்கலாம். இப்போது பேச்சு நடையில் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படும். அது விஷுவலாக சொல்லணுன்னாக்கா அதை சீன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்குமே ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கும். இதை பற்றி தான் பேச போகிறோம், இதை பற்றி தான் வரைய போகிறோம்னு சொல்லிட்டு. அப்போ வெர்பல் வகையில் பார்த்தாக்கா நமக்கு சென்டென்சஸ் தேவைப்படும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. விஷுவலாக சொல்லணும்னா என்னென்ன இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது. வெர்பலாக சொல்லும்போது அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வார்த்தைகளும், விஷுவலாக சொல்லும்போது அந்த இடங்களில் என்னென்ன பொருட்கள் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். இந்த இடத்துல அல்ஃபபெட்ஸ்லாம் தேவை அப்படின்னாக்கா நம்ம இடத்துல பேசிக் ஷேப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அல்டிமேட்லி we need to learn to see and draw basic shapes in everything. அந்த வகையில் இப்போது இந்த படத்தை எடுத்துக்குவோம். இதில் 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன பேசிக் ஷேப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த ஹட் எடுத்துக்கலாம். எனக்கு அதில் மேலே ஒரு கோன் தெரியுது, அதுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது, அப்புறம் 2 லைன்ஸ். அது நீங்கள் ட்ரையாங்கிளாக கூட யோசிச்சுக்கலாம். ஃபர்தராக அதில் நிறைய லைன்ஸ் போடலாம், கர்வ்ஸ் இருக்குன்னு நம்ம ட்ரில் டவுன் நிறைய பண்ணலாம். பட் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ஷேப்ஸ் தான் தெரியுது. சரி, ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். மேலே ஒரு எலிப்சிஸ், கீழே ஒரு எலிப்சிஸ் ஆர் ஓவல், அப்புறம் 2 லைன் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறது மூலமாக ரொம்ப சிம்பிளாக அதோட ஷேப்பை நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட், ஒரு சின்ன குடம் மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணலாம்? மேலே ஒரு எலிப்சிஸ் போட்டுக்கலாம். அப்புறம் அதோட நெக் பார்ட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். கீழே என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, பட் பெருசாக பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் தெரியுது, ஓவல் மாதிரி. அதனால் ஒரு ஓவல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஷோல்டருக்கு 2 லைன் போட்டுக்கிறேன். ஸோ பேசிக் வந்துச்சு. ஸோ அந்த சர்க்கிள் ஆர் ஓவல் போடும்போது எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுட்டு பேசிக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாக்கா அந்த படம் ஈஸியாக வந்துடுது. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இட்ஸ் லைக் அ பசில். இண்டிவிஜுவலான ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஷாட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வரைய போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி பேசிக் ஷேப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஷாட்டில் தூரத்தில் விஷயங்கள்லாம் சின்னதாகவும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பெருசாகவும் தெரியும். அதுக்கு காரணம் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். பெர்ஸ்பெக்டிவ் பற்றி தனியாக நம்ம ஸ்பெஷலாக பார்ப்போம். இப்போ இந்த சீன் எடுத்துக்கும் போது ஒரு 3 ட்ரையாங்கிள் மாதிரி பிரிச்சுக்கிறோம். அந்த கிட்ட இருக்கிறவர் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கார், தூரம் இருக்கிறவர் சின்னதாக இருக்கார். அப்போது இவ்வளோ பெரிய ஆள் அங்கே சின்னதாக தெரியறதுக்கு காரணம் அந்த பெர்ஸ்பெக்டிவ். இப்போ இந்த வெண்டார் எடுத்துக்கலாம். அவர் எப்படி உட்காந்துருக்காரு, கை காலெலாம் எப்படி வச்சுருக்காரு, அந்த போஸ். இங்கே ஒரு பழக்கூடை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ அந்த பழம்லாம் எப்படி இருக்கும், அந்த கூடை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள், எப்படி இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்தது இன்னொரு சாம்பிள் இமேஜ் எடுத்துக்கலாம். இதில் எப்படி நம்ம சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸாக பேசிக் ஷேப்ஸாக இதத்தையும் டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எல்லாமே பேசிக் ஷேப்ஸ் தான். ஓவல், ரெக்டாங்கிள், ஓவல், லைன்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது நீங்கள் ஒரு ஸ்டில் லைஃபாக வரையணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் நிறைய டைம் எடுக்கணும். நார்மலாக அவுட்லைன் போட்டு வரையணும். ஆனால் இது மாதிரி சிம்பிள் ஆப்ஜெக்டாக பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேஸ் ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணி அதை ரெண்டர் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கோமே, மாஸ்கோட ஃபேமஸான மானுமெண்ட். இதில் எல்லாமே ஸ்கொயர்ஸ், சர்க்கிள்ஸ்,
அண்ட் கோன், இது 3லேயே முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு இருக்குது, அதை நான் ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு அந்த ரெக்டாங்கிள்குள்ளே தான் அந்த ஸ்டாச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ஒரு இமேஜை, ஒரு ஆப்ஜெக்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஷேப்ஸை. அப்போது நமக்கு ஓவராலான ஷேப்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஓகே, லாஸ்ட் டைம் மாதிரியே இப்போது 2 எக்ஸசைசஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், நீங்கள் ஒரு ஃப்ரூட் பவுல் வரையணும் யூஸிங் பேசிக் ஷேப்ஸ். நீங்கள் இன்டர்நெட்லேருந்தோ இல்லை உங்கள் வீட்லேருந்தோ வேறு ஒரு ஃப்ரூட் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ரூட் பவுலில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஷேப்ஸாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வரைஞ்சி எனக்கு அனுப்புங்க. அதுதான் எக்ஸசைஸ் நம்பர் 1. டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு ஒரு கவுண்ட் கொடுங்க. இப்போ நான் பண்ணியிருக்கேன் ஒரு சிம்பிளாக, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஸோ சைடில் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதில் என்னென்ன ஷேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆர்ட் டைப் மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2. 2 மான்யூமெண்ட்ஸ், ஒன்று கேட்வே ஆஃப் இந்தியா, இன்னொன்று டவர் ஆஃப் பீஸா. 2மே ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அது 2லேயும் என்னென்ன பேசிக் ஷேப்ஸ் அந்த மான்யூமெண்ட்ஸ்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதையும் அனுப்புங்க. இல்லை எனக்கு டைம் இருக்குது 2மே செய்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். எக்ஸசைஸ் அனுப்புங்க, நான் பார்க்குறேன், என்னோடய கமெண்ட்ஸை சொல்கிறேன். இதோட என்ன எபிசோட் முடியுது. தேங்க்யூ வெரி மச். கிளம்பிடாதீங்க, வெயிட். லாஸ்ட் எபிசோடில் நான் 2 எக்ஸசைஸ் கொடுத்தேன். அதுக்கு எனக்கு வந்த என்ட்ரிஸில் ஒரு 3 நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஃப்ரம் மிஸ்ஸஸ் கிரி. அங்கே குடவாசல்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பொறுப்பாக பண்ணியிருக்காங்க. கேட்ட மாதிரியே ரொம்ப தெளிவாக பொறுமையாக பண்ணியிருக்காங்க. பென்சில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க, மற்றபடி உங்கள் ஒர்க்கில் எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்தது மிஸ்டர் செங்குட்டுவன். இவர் என்னோடய எக்ஸ் கலீக், செங்குன்னு செல்லமாக கூப்பிடுவோம். அவர் மட்டும் இல்லை, அவர் பையனுமே ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர், நல்லா பண்ணுவோம். நல்லா பண்ணியிருக்கீங்க செங்கோ. நான் ஜிலேபி மாதிரி பண்ணுங்கன்னு நீங்கள் ஜாங்கிரியே பண்ணியிருக்கீங்க. நிறைய இடத்துல கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இன்னும் பண்ணுங்கள். அப்போ தான் முதல்ல பொறுமையாக பண்ண வேகமாக பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் அப்போ தான் கிடைக்கும். அடுத்து மிஸ்டர் சூர்யா ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா அவர் பென் யூஸ் பண்ணியிருக்காரு. அது அவர் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருங்கிறது காட்டுது. வெரி நைஸ், நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது, என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் சூர்யா. இது அப்பப்போ நிறைய எபிசோட் போடுறோம், அதுக்காக என்ட்ரி அனுப்புகிறோம் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு காலில் இருக்கும் பொழுதோ இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை நியூஸ் கேட்டுட்டு இருக்கும்போது கூட அது பண்ண முடியும். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்த எக்ஸசைஸும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் திரும்பவும் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். வணக்கம்.